நீ யாராக இருந்தாயோ அவராக நீடிக்க முடியாதபடி உன்னை தொல்லை செய்வது. ஒரு புத்தகம் நம்மள படுத்தணும் படிச்சிட்டோம்னா. இவை எல்லாம் எதை ஏற்படுத்துகிறது? தீவிர வாசிப்பு தான் இவற்றை எல்லாம் ஏற்படுத்துகிறது. உதாரணமா ஒரு நிகழ்வை கூறுகிறேன். நம்ம கணித மேதை ராமானுஜர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு எளிமையான புத்தகத்தை படிக்கிறாரு. A Synopsis of Results in Pure and Applied Mathematics, ஜார்ஜ் சூபிரிட்ஜ் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை படிக்கிறாரு. இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ராமானுஜரோட வாழ்க்கை வேற, இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் இருந்த ராமானுஜரோட வாழ்க்கை வேற. அப்படி என்ன அந்த புத்தகத்துல அதிசயம்? அப்படிதானே யோசிக்கிறீங்க? 5000க்கும் மேற்பட்ட கணித சூத்திரங்கள், கணித வரைபடங்கள், கணித செயல்பாடுகள், கணித ஆசிரியர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் எளிமையான மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் ராமானுஜரோட வாழ்க்கையே மாறி போனது. கணிதம் தான் தன்னுடைய சுவாசம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது இந்த புத்தகம். அப்ப நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை ராமானுஜர் இந்த புத்தகத்தை படிக்கலனா கணித மேதை ராமானுஜர் என்ற ஒருவர் நமக்கு கிடைத்திருப்பாரா என்று. உலகத்தில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் புத்தகங்களில் இருந்துதான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாமானியனையும் சக்தி உள்ளவனாக மாற்றும் புத்தகம். ஒருவரின் வாழ்க்கையையும் சிந்தனையையும் மாற்றக்கூடிய சக்தி புத்தகங்களுக்கு மட்டுமே உள்ளது. புத்தகம் என்ன செய்யும்? புத்தகம் என்ன வேண்டுமானாலும் செய்யும்.